அது ஆத்தங்கரையோரமா இருந்த அழகான ஒரு கிராமம். அங்க ரங்கையா அவனுடைய குடிசைக்கு பக்கத்துல இருக்கிற காலி இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் கையில மஞ்சள் குங்குமம் தேங்காய் இருந்துச்சு. பக்கத்துல மேஸ்திரியான வீரையாவும் ஆட்களும் இருந்தாங்க. ரங்கையா ரொம்ப உற்சாகமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஐயா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாமா. இது வரைக்கும் எங்க அப்பா சேர்த்து வச்ச பணம், நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வீட்டை கட்ட போறேன். வீடு சாதாரணமா இல்லாம எல்லாருமே பாராட்டுற அளவுல தான் இருக்கணும். கண்டிப்பா ரங்கையா, நீ சொன்னதை வச்சு நான் ஒரு நல்ல பிளானை போட்டிருக்கேன். எல்லாமே வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்கேன். கிழக்கு திசையில தான் வாசல், அக்னி மூலையில சமையலறை, காத்தும் வெளிச்சமும் வீட்டுக்குள்ள நல்லா வரும். பொருள் எல்லாமே தயாரா வச்சிருக்கேன். பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்கலாமே. ஏங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணம் வீடு கட்ட போதுமா? பெரிய வீட்டா ஒன்னும் கட்ட வேண்டாங்க. நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும். நீ சும்மா இரு சீதா. வீடுங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை கட்டுறது. தலைமுறை தலைமுறையா வாழ வேண்டாமா? பணத்தை பத்தி கவலைப்படாத. வீரையா தான் இருக்காரு. கம்மி பணத்துல நல்லா கட்டி தருவாரு. என்ன சொல்றீங்க வீரையா? கவலைப்படாதீங்க சீதாமா. நீங்க கொடுக்கற பணத்துல நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நல்லபடியா வீடு வரும். அந்த செங்கலை எடுங்க. ரங்கையா சந்தோஷமா பூஜைய செஞ்சு முடிச்சான். அஸ்திவாரம் போடுற வேலையும் நடந்துச்சு. ஒரு வாரமும் ஆச்சு. செவரும் எழ ஆரம்பிச்சுது. ரங்கையா தினமும் காலையில சாயந்தரம் அங்கே இருந்து வேலை எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் காலையில மேஸ்திரி வீரையாவும் ஆட்களும் சேர்ந்து வாசல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கிழக்கு திசையை நோக்கி இருந்துச்சு. அப்பதான் ஊர்ல எல்லாருக்கும் இலவசமா அறிவுரை சொல்ற தங்கையா அங்க வந்தான். என்னடா ரங்கையா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கியா? பரவாயில்லையே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் செய்யற. ஆமாங்க சித்தப்பா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அப்ப தங்கையா வீட்டை பார்த்து அங்க வாசல் வச்சிருக்கிறத பார்த்து இப்படி சொன்னான். அடடே, என்ன ரங்கையா இப்படி பண்ணியிருக்க? வீட்டு வாசலை கிழக்கு திசையை பார்த்து வச்சிருக்கியே. ஏன் சித்தப்பா, கிழக்கு வாசல் நல்லது தானே? எல்லாரும் அப்படி தானே வைக்கிறாங்க. எல்லாரும் வைக்கிறது வேற, நீ வைக்கிறது வேற. உன் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பேசுறேன். நீ விருச்சிக ராசி தானே? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கிழக்கு திசை ஒத்துக்காதாமா. கிழக்கு திசையில வாசல் வச்சா உடம்புக்கு முடியாம போயிடும். இருக்கிற பணம் செலவாயிடும். சனி உன்னோட உச்சந்தலையில உக்காரும். ஐயோயோ, உண்மையா சித்தப்பா? இப்ப என்ன பண்றது? அஸ்திவாரமும் போட்டுட்டோம். வாசக்கதவை இப்பதான் வச்சோம். அதனால என்ன, இன்னும் செவரு கட்டல. அந்த வாசலை இடிச்சு மேற்கு திசையில வை. மேற்கு திசையில வாசலை வச்சினா உனக்கு ராஜ யோகம் கிடைச்சிடும். தங்கையா சொன்னது கேட்டு பாவம் ரங்கையாவுக்கு மனசு மாறிச்சு. உடனே அவன் தயக்கத்தோட வீரையா பக்கத்துல போனான். வீரையா, ஒரு நிமிஷம் அந்த வேலையை நிறுத்திட்டு வாசலை அங்கிருந்து எடுத்துடுங்களேன். என்னாச்சு ரங்கையா? இப்பதானே நாங்க வாசக்கதவை வச்சு சிமெண்ட் எல்லாம் பூசணும். இப்ப எடுத்தா நல்லதில்ல. கிழக்கு திசை நல்லது தானே? இல்ல, கிழக்கு திசை என் ஜாதகத்துக்கு ஒத்து வராதாமா. அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்றாங்க. உடனே இந்த வாசலை எடுத்து மேற்கு திசையில வச்சிடுங்க. ரங்கையா, மேற்கு திசையில வாசலை வச்சா வெளிச்சமும் காத்தும் சரியா வராது. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பாறை இருக்கு. வழி கூட ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல. அதனால நீங்க வாசலை இப்பவே மாத்தி வச்சிடுங்க. ஏங்க, மேஸ்திரி சொல்றத கேட்கலாம்ல. உங்க சித்தப்பாவுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. அவர் பேச்ச கேட்டு தேவையில்லாம கட்டினதை ஏங்க இடிக்கணும்? வாய மூடு. ஆம்பளைங்க விஷயத்துல பொம்பளைங்க எதுக்கு மூக்க நுழைக்கணும்? மேஸ்திரி, இதை உடனே மாத்துங்க. வீரையா வேற வழியே இல்லாததுனால கட்டுன செவுத்த இடிச்சான். அதுக்கப்புறமா அவங்க மேற்கு திசையில இருக்கிற செவுரு ஒடிச்சு வாசலை அங்க வச்சாங்க. இதனால 2 நாள் கஷ்டப்பட்டு அவங்க செஞ்ச வேலை எல்லாமே வீணா போச்சு. இப்படியே ஒரு வாரமும் ஆச்சு. செவரெல்லாம் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துருச்சு. ரங்கையா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த சுப்பையா அந்த பக்கமா வந்தான். சுப்பையாவுக்கு அவனை விட அறிவாளி யாருமே இல்ல அப்படிங்கிற நினைப்பு இருந்துச்சு. என்னடா ரங்கையா, வீடு நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன சுப்பையா அண்ணன், ஏதாவது குறை இருக்கா? அந்த ஜன்னலை பாரு, எவ்வளோ சின்னதா இருக்கு. தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கு. எதுக்காக அவ்வளோ சின்னதா வச்சிருக்க? அது மேஸ்திரி வச்சது. திருடனுங்க வரக்கூடாதுன்னு அவ்வளோ சின்னதா வச்சிருக்காரு. அடே பைத்தியக்காரா, உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா நீலாம் வீடே கட்டக்கூடாதுடா. ஜன்னலுன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும்.
அப்பதான் வெளிச்சமும் காத்தும் வீட்டுக்குள்ள நல்லா வரும். நாளைக்கு உன்னோட சந்ததிங்க இந்த ஜன்னலை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிட போகுது. அப்ப உன்னை பெரிய கஞ்ச பிசுனாரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றதுன்னு? என்ன பண்றதுன்னா என்ன, அந்த ஜன்னல் கிட்ட இருக்கிற செவரை இடிச்சு கொஞ்சம் ஜன்னலை பெருசா வைக்க சொல்லு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். ஊர்ல எல்லாரும் உன் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரங்கையாவுக்கு மறுபடியும் குழப்பமாச்சு. மறுபடியும் அவன் மேஸ்திரி கிட்ட போனான். மேஸ்திரி, இந்த ஜன்னல் எனக்கு பிடிக்கல, ரொம்ப சின்னதா இருக்கு. இதை எடுத்துட்டு கொஞ்சம் பெருசா வைக்கிறீங்களா? ஐயோ ரங்கா, என்ன இது, ஜன்னலெல்லாம் வச்சு மேலே வரைக்கும் செவுரு வந்துடுச்சே. இப்ப ஜன்னலை எடுக்கணும் அப்படின்னா செவரு இடிக்கணுமே. அப்புறம் மொத்த செவரும் பலவீனமாயிடும். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு செலவும் அதிகமாயிடும். செலவை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஜன்னல் பெருசா இருந்தா காத்தும் வெளிச்சமும் வருமா. சுப்பையா அண்ணா சொன்னாரு. நீங்க யோசிக்காம இப்பவே செஞ்சிடுங்க. ஏங்க, ஏற்கனவே வாசலை மாத்தி வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இதெல்லாம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிற பணத்துல பாதி செலவா போச்சு. எல்லாமே வீணா போயிடாதா? உனக்கு தெரியாது, நீ சும்மாரு சீதா. நாளைக்கு வேலை முடிஞ்சதும் நீ ஏன் பாராட்டுவ. மேஸ்திரி, ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ரங்கையா அடம் பிடிச்சதுனால வீரையாவும் வேற வழி இல்லாம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த சுவரை இடிச்சு தள்ளனா. செங்கல் எல்லாமே வீணா போச்சு. கூலிங்களுக்கு 2 வேலையா ஆச்சு. இன்னொரு வாரம் போச்சு. வீடு ஏதோ ஒரு உருவத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா 2 தடவை இடிச்சு கட்டினதுனால செவுரு அங்கங்க ஏதோ கோணல் மாணலா இருந்துச்சு. இப்போ தளம் போடுறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ஒரு வயசான தாத்தா அங்க வந்தாரு. ரங்கையா, வீடு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சமையல் அறைய இங்க ஏன் வச்ச? அது அக்னி மூலையாம் தாத்தா. வாஸ்துபடி சமையலறை அங்கதான் இருக்கணுமா. அக்னி மூலை சரிதான். ஆனா அதுக்கு பக்கத்துல தானே நீ கிணறு தோண்டி வச்சிருக்க. நெருப்பும் தண்ணியும் பக்கத்துல இருக்கிறது சரியா இருக்காது. உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். நீ இப்பவே இந்த சமையலறைய ஈசானிய மூலைக்கு மாத்திடு. ஈசானிய மூலையா? அங்க பூஜை ரூம் எல்லாம் வச்சிருக்கேன். எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும். அதுலயும் சமையலறைய தப்பா வச்சிட்டா அந்த வீடு நரகமாயிடும். என்னோட வயசுக்கு நான் எவ்வளவு வீடுங்களை பார்த்துருப்பேன். இப்பவே சமையலறைய இடிச்சு ஈசானிய மூலைக்கு மாத்திடு. நான் நல்லதை தான் சொல்றேன். பெரியவங்க சொன்னா கேட்டுக்கப்பா. ரங்கையா மறுபடியும் பயந்தான். சொன்னவரு ஊருக்கு பெரிய மனுஷன், வயசானவரு, நிச்சயமே ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நம்பினான். மேஸ்திரி, ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் என்ன மிச்சம் இருக்கிறாங்கய்யா? வீட்டோட அஸ்திவாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா வீடு கட்டணுமா? இந்த தடவை யாரு என்ன சொன்னாங்க? மேஸ்திரி, கோவப்படாதீங்க. என் தாத்தா சொன்னாரு, சமையலறை இந்த அக்னி மூலையில இருக்கக்கூடாதான். ஏன்னா பக்கத்துல தான் கிணறு இருக்காமா. அதனால சமையலறைய அந்த ஈசானிய மூலைக்கு மாத்தி வைக்க சொன்னாரு. இங்க பாரு ரங்கையா, பைத்தியம் மாதிரி பேசாத. சமையலறைய கட்டி மாடி வரைக்கும் செவரு வந்தாச்சு. இப்ப அதை இடிச்சா அதுக்கப்புறம் மொத்த வீடும் இடிஞ்சு போயிடும். முட்டாள்தனமா என்ன வேலை செய்ய சொல்லாத. இங்க பாருங்க மேஸ்திரி, நான் தான் பணம் கொடுக்கறேன்ல. நீங்க செய்ய முடியாதுன்னு சொன்னா நான் வேற மேஸ்திரியை கூட்டிக்கிட்டு வந்துக்கிறேன். எனக்கு என்ன, பணத்தை நீ கொடுக்க போற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செவரை இடிங்கடா. மறுபடியும் செவரை இடிச்சாங்க. இப்ப வீடு வீடு மாதிரி இல்ல, ஏதோ பாழடைஞ்ச ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. சீதா எப்பவுமே அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு வாரமும் போச்சு. ரங்கையா கிட்ட இருந்த பணம் எல்லாமே தீர்ந்து போச்சு. கூலி ஆட்களுக்கு கொடுக்க கூட அவங்க கிட்ட ₹1 இல்ல. இப்ப வீடு கிட்டத்தட்ட இடிஞ்ச ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. அதுக்கு ஜன்னலும் இல்ல, கதவும் இல்ல. அதுக்கு மேல மேல தளமும் போடல. சீதா, கையில இருந்த பணம் தீந்து போச்சு. மேஸ்திரி நாளையில இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீடு இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. என்ன பண்றது? நான் தான் அப்பவே சொன்னலங்க, எல்லார் பேச்சு கேட்காதீங்கன்னு. ஜன்னலை பெருசாக்கணும்னு சொன்னீங்க, சமையலறைய மாத்துனீங்க, வாசலையும் மாத்தி வச்சீங்க. இப்ப கட்டின வீடும் இல்ல, கையில பணமும் இல்ல. கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு பெரிய இடிமின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. தளம் போடலைங்கிறதுனால தண்ணி எல்லாமே நேரா செவுத்துல தான் பட்டுச்சு. அடிச்ச சுண்ணாம்பு காயல. செவரும் இடிச்சு இடிச்சு கட்டினதுனால வீடு இப்ப பலமாவும் இல்ல. ரங்கையா, மழை பலமா பெய்யுது. செவரெல்லாம் இன்னும் தயாராகல. வீட்டை இடிச்சு இடிச்சு கட்டினதால அஸ்திவாரமும் பலமா இல்ல. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேற்கு திசையில வச்சிருந்த அந்த வாசல் அப்படியே விழுந்துருச்சு.
அதுக்கு பின்னாடி வச்சிருந்த அந்த ஜன்னல் செவரும் கூட இடிஞ்சு விழுந்துருச்சு. பாதி கட்டி பாதி கட்டாம இருந்த சமையல் அறையும் விழுந்துருச்சு. ஐயோ, என் வீடு, என் கனவு வீடு கண்ணுக்கு முன்னாடியே இடிஞ்சு விழுதே, என்ன பண்றது? மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால சிமெண்ட் மணல் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. இப்ப வீடு வீடா இல்ல. ரங்கையா மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில மழை விட்டுடுச்சு. இப்ப ரங்கையாவோட வீடு வீடு மாதிரியே இல்ல. அப்ப யாரெல்லாம் அறிவுரை சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. ஐயோ ரங்கையா, என்னடா இப்படி ஆயிடுச்சு? வீடு இடிஞ்சு விழுந்து போச்சே. மேஸ்திரி சரியா கட்டல போல. நான் தான் சொன்னேன்ல, பெரிய ஜன்னல் இருந்தா நல்லது அப்படின்னு. ஆனா இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல. ஜாதகம் சரியில்லைன்னா அவ்வளவுதான் ரங்கையா. நீ என்னதான் வீட்டை மாத்தி கட்டினாலும் அது இப்படித்தான் ஆகும். அவங்க எல்லாரும் அப்படி பேசினதை கேட்டு ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்கிற ரங்கையாவுக்கு கோவம் அவனுடைய உச்சந்தலை வரைக்கும் ஏறிச்சு. வாய மூடுங்க, எல்லாரும் பேச்ச நிறுத்துங்க. வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் மேஸ்திரி இல்ல, என் ஜாதகமும் இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டனே, அதுதான் காரணம். என்ன ரங்கையா மரியாதை இல்லாம பேசுற? நாங்க உன் நல்லதுக்கு தானே சொன்னோம். நல்லதுக்கா? கெட்டதுக்கு சொன்னீங்க. நீ ஜன்னலை மாத்த சொன்ன, ஜன்னலை மாத்தன. நீ கதவை மாத்த சொன்ன, கதவை மாத்தன. கடைசியில நீ சமையலறைய மாத்த சொன்ன, செவரை இடிச்சேன். இப்போ மொத்தமா எதுவும் இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாரும் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில நம்ம நிலைமை எப்படி ஆகும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரங்கையா, நான் ஏற்கனவே சொன்னேன், வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அதை அப்படியே விடணும். இப்படி போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் கேட்டா இதான் நடக்கும். மன்னிச்சிடுங்க மேஸ்திரி, நீங்க சொன்னப்பவும் கேட்கல, என் பொண்டாட்டி சொல்லியும் கேட்கல. வரவங்க போறவங்க பேச்செல்லாம் கேட்டு அழகா வர வேண்டிய வீட்டை இப்படி இடிஞ்சு போய் வெறும் மண்ணும் கல்லுமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீதா புருஷனை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்க, வீடு போனாலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்தை மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த தடவை சுயபுத்தியோட இருங்க. எல்லாருடைய சொல் பேச்சையும் கேட்காதீங்க. உண்மைதான் சீதா, பாதி இடிஞ்சு போயிருக்கிற இந்த வீடு எனக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. மற்றவங்க சொல்றத கேட்கலாம், ஆனா கடைசி முடிவை நாம தான் எடுக்கணும். இல்லைன்னா இந்த வீடு மாதிரி தான் வாழ்க்கையும் ஆகிடும். யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அறிவுரைய சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் தலை குனிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ரங்கையா சீதா 2 பேரும் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம ஒரு வேலை செய்யும் போது அது நம்மளுடைய சுய புத்தியோட நாம செய்யணும். மத்தவங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக நாம செய்யணும்னு நினைச்சதை மாத்தி அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நாம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நமக்கானது நமக்கு இருக்காது. நமக்கு அறிவுரையை கொடுத்தவங்க நமக்காக நிக்கவும் மாட்டாங்க.